ஏன் நான் வந்ததுலேயும் உங்களோட ஐஸ் கண்ணோட தான் நீங்க எல்லாம் என்னையே தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் பேசுற சொல்லி இன்ட்ரெஸ்டாக கேட்டு நீங்க சொல்லலாம். நீங்க என்னை பார்த்து கொண்டீங்க உங்களோட மூளை தானா பண்ணிச்சு. கண்ணாடி பாக்ஸ் ஷேப் பண்றது எப்படி மனசுல வந்துச்சு? நீ பாடமாக்கல்ல கையில் ஒரு கஃப்லிக்கு என்ன கலர்? கருப்பு கலர்ல இருக்கிற வெள்ளை கலர். How powerful is your brain? எவ்வளவு பவர்ஃபுல் brain? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. சிம்பிள் டிப்ஸ். உட கண்ணை கொண்டு பேசுறோட கண்ணோட கனெக்ட் பண்ணி சொல்லி கேட்க போட்டுட்டீங்கடா ஒட்டாவா இந்த மூளை நிறைய விஷயம் இருக்குது. எதையும் நீ சகை கனெக்ட் பண்ணணும். ஒரு வயலா கூட செய்யணும். சப்ஜாலோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி சுவிட்சை போட்டோம் சுவரா சுத்தும் பேன் சுத்தியாகும். சரியா இல்லையா? பேனோட நிப்பாட்டி அந்த வயலை அப்படிதான் சரியா கனெக்ட் ஆகுனா சுவரா சுத்தும். சரிதானே? உங்களோட கண்ணை சரியா கிளாஸ்ல வந்து கனெக்ட் பண்ணீங்க. உங்களோட பேசுறவங்களுக்கு கனெக்ட் பண்ணீங்க. பாப்பாவோட பேசுறவங்களுக்கு கனெக்ட் பண்ணீங்க. சொல்றேன்னா இந்த காதை அப்படி கனெக்ட் ஆகும். உங்களுக்கு விளங்காம சும்மா படிச்சு போடும், தானா படிச்சு போடும். யாருக்கும் பிரெயின்ல ப்ராப்ளம் இல்ல. மெட்ஸ் விளங்காம இதுல ஒத்தனுமே இல்ல. சயின்ஸ் விளங்காம இதுல ஒத்தனுமே இல்ல. இன்னைக்கு படிப்பிக்க போற சப்ஜெக்ட் விளங்காம ஒத்தனுமே இல்ல. ஐ டு ஐ கனெக்ட். சும்மா சரி கொஞ்சம் இங்கிட்டானாலும் மிஸ் ஆகும். அதை ப்ரூவ் பண்ணி காட்டலாம். சொன்ன பேச்சு கேட்கறதால சக்சஸ் கேட்கறது இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டலாம். இப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் கேட்கணும். சரியா? ஓகே, நம்ம மூச்சு அடிச்சு பார்ப்போம். அவருக்கு ஒரு பிரமாணம் பண்ணி வச்சிருக்கோம். நேரம் உட்காந்து பார்ப்போம். Very good, mashallah. Very smart boys. Future leaders. Good. மக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன மாதிரி இருக்குது தானே? ரைட், நீங்க எல்லாரும் செய்யுங்க. இல்லையா? சான்ஸ் எடுத்துன்னு வாங்கணும். கம், அந்த சான்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படி வாங்கணும். கம், சான்ஸ் எடுத்துன்னு வாங்கிட்டோம். கம். என்னைய விளங்காத போயிட்டு என்ன நம்ம கம் சொல்லுவோம். குயிக், கம். இல்லை அப்படி இந்த பக்கத்துக்கு போடுவோம். இந்த லைன்ல அப்படி போடுவோம். மறையில் பண்ண மாதிரி. சரி, அப்படி போடுவோம். மகன் விளங்குதா இல்லையா? ராஜா விளங்குதா? என்னை விளங்காட்டி மகன் சான்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கட்டும். Right. See? Go. சரி, ஓகே. இப்ப நீங்க எல்லாரும் இந்த கண்ணை பார்த்துக்கொண்டு நான் சொல்ற பேச்சு கேட்க போறீங்க. ஓகே, நான் என்னத்தை சொல்றனோ அதை நீங்க கேட்கணும். சொல்றத கேட்கறதுனால சக்சஸ் இருக்கின்றதை இப்ப ப்ரூவ் பண்ணு. சரியா? பார்த்துக்கோங்க. எல்லாரும் மனசுக்குள்ளால ஒரு நம்பரோட நீங்க இமேஜின் நம்பர், ஒரு நம்பரோட நீங்க மனசுக்குள்ள என்னைய பார்த்து நீங்க இப்போ ஐ கான்டெக்ட் அண்ணன் என்னோட வச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு டக்குனு என்னைய பார்க்கணும். அது நீங்க பார்க்க மாட்டேன். சொல்ல பேச்சு கேட்டீங்களா? சொல்லுங்க. எப்படி? வெரி குட். சொல்ல பேச்சு கேட்டீங்களா? கேட்க போறீங்களா? சொல்லுங்க. சரியா? எல்லாரும் ஒரு நம்பர் நினைச்சு அந்த நம்பரை 2ஆல பெருக்குங்க. மல்டிப்ளை பை 2. 2ஆல பெருக்குங்க. அதை 2 மடங்கா சொன்ன பேச்சு கேட்டீங்களா? வெரி குட். வித் ஐ கான்டெக்ட் நல்லா கேட்கணும். சொன்ன பேச்சு கேட்கணும். வெற்றி நினைக்கிறோம். ஓகே, 10 கூட்டுங்க. 8 10 கூட்டுங்க. அதோட 8 10 கூட்டுங்க. அதோட
சொன்ன பேச்சு கேட்டீங்களா? வெரி குட், எக்ஸலன்ட், லவ்லி. இப்ப அதை ரெண்டா பிரிங்க, டிவைட் பண்ணுங்க. ரெண்டால அதை ரெண்டா பிரிங்க. சொன்ன பேச்சு கேட்டீங்களா? ஒன்னாவது நீங்க நினைச்ச நம்பரை இப்ப இருக்கிறதுக்கு கழிச்சு போட்டு முதல் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நம்பரை இப்ப இருக்கிற ஆன்சர் கழிச்சு போட்டு மைனஸ் பண்ணு. ஒன்னாவது யோசிச்ச நம்பர் இப்ப இருக்கிறதுக்கு மைனஸ் பண்ணு. சொன்ன பேச்சு கேட்டா? எல்லாரும் கண்ணை மூடுது, ரெண்டு கண்ணையும் மூடுது. கையோ சத்தி ஒட்டிக்கிற ஆன்சரை காட்டு. கண்ணை திறந்து பாருங்க. சாபிர் ஹாஷிமுக்கு போடுங்க. சரி சரி சரி, கண்ணை திறங்க. என்ன ஆன்சர்? கிட்டுல இருந்த பாரு. என்ன ஆன்சர்? 5 போடுங்க. நீங்க என்ன நம்பர் வாங்க நினைச்சீங்க? 46. நீங்க என்ன நம்பர் நினைச்சீங்க? நீங்க என்ன நம்பர்? 50, 46, 6. தெக்கர் 54. அப்படி நீங்க என்ன நம்பர் நினைச்சீங்க? 5. நீங்க 6. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர் நினைச்சிருக்கி. ஆனா எல்லாருக்கும் என்ன வந்துச்சு? 5 வந்துச்சு. ஒரு ஆளுக்கு 1 வந்துச்சு, ஒரு ஆளுக்கு 3 வந்துச்சு, ஒரு ஆளுக்கு 2 வந்து கண்ணத்தை வந்து இப்படி ஆக்கி கொண்டாரு. இந்த 5 வராட்டி என்ன தெரியுமா மீனிங்? ஆடும். அந்த வாய்ஸ் கொஞ்சம் மறைச்சு படுது. அப்படிங்கிற வாய்ஸ் மறைச்சு படுது. இப்போ நீங்க இதுக்காக சொன்னீங்க. சரி, நல்லா கேட்டுக்கோங்க எல்லாரும். யாருக்கு 5 வரலையோ சொன்ன பேச்சு கேட்கல. சரியா? நீங்க எத்தனை நம்பர் நினைச்சாலும் சரி, நீங்க எந்த வீட்டுக்கு வந்தாலும் சரி, உங்களோட கலர் என்னவா இருந்தாலும் சரி, உங்களோட வயசு எத்தனையா இருந்தாலும் சரி, உங்களோட உமா பாப்பா எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வசதி இருந்தாலும் இல்லாட்டியும் சரி, இந்த ஹோலுக்குள்ள வந்துட்டீங்க. சொன்ன பேச்சு கேட்டவனுக்கெல்லாம் 5 வரும். சொன்ன பேச்சு கேட்க ராங் ஆன்சர் வரும். ஆனா உங்களுக்கு நினைக்க தெரியுமா? தெரியும். கூட்ட தெரியுமா? நல்ல தெரியும். பெருக்க தெரியுமா? நல்ல தெரியும். பிரிக்க தெரியுமா? நல்ல தெரியும். கழிக்க தெரியுமா? நல்ல தெரியும். ராஜா உங்கள்கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருந்தும் உங்களோட ஆன்சர் மிஸ்டேக் ஆகும். ஏன் தெரியுமா? சொன்ன பேச்சு கேட்கிறாரு. யார் சொன்ன பேச்சு கேட்கிறானோ அவன்கிட்ட அவ்வளோ டேலண்ட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. சொல்லலைச்சா? நீங்க கஷ்டப்பட்டு டேலண்டே தேவையில்ல. நீங்க சொன்ன பேச்சு கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அவரோட டேலண்ட் எல்லாம் வெளியாகும். நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன் சொந்த புத்தியால இல்ல, சொல்றத கேட்கிற புத்தி. மத்தவங்க சொல்லி தான் கேட்க சொல்றேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நான் நிறைய உட்காந்துக்கிறேன் சின்ன வயசு. இப்படி ஒரு கட்டச்சா நான் கட் பண்றதே இல்லை. எங்களுக்கு இதே மாதிரி ப்ரோக்ராம் நான் பரவதா உட்காந்துக்கிறேன். அதுக்கு பிறகு நான் பெருசா அவனை பிறகும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸுக்கு சல்லி கொடுத்துட்டு போயிட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போனேன். ஸ்டீவன் கோவின்னு சொல்லி வந்தார் வெளிநாட்டில். இதே மாதிரி ஸ்டேஜில் அடிச்சு மைக் அடிச்சு அவர் பேசினாரு. ஒரு நாள் அவரோட நிகழ்ச்சிக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு தெரியுமா? எவ்வளோ செலவழிச்சுன்னு தெரியுமா? 45,000 ரூபா. இன்றைக்கு உங்களுக்கு ஃப்ரீ தனி ப்ரோக்ராம். பாப் யூச்சாப்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் சொல்றத கேட்க, அவட சொல்றத கேட்கறதுக்கு, அவட சொன்ன பேச்சு கேட்கறதுக்காக 18,500 ரூபா கொடுத்து வீடு உட்காந்து கேட்கிறேன். டாக்டர் ஸ்ரீ 1,20,000. பாலச்சந்திரன் 12,000 ரூபா. அமீர் யாரு? இந்த மாதிரி நிகழ்ச்சி செய்யறவங்கள்ட்ட வந்து இப்படி உட்கார்ந்து இப்படி முழு நாள் இப்படி கண்ணோட கனெக்ட் பண்ணி சொல்ற கேட்டு சொந்த புத்தியால முன்னேறல. அல்லாட உதவி ஹஸ்பி அல்லாஹ் வன்னியல்ல ஹவ்ல குவத்த இல்லா பில்லா 100% அல்லாட உதவி. சொன்னா கேட்கிறேன். அவ்வளவு சொன்ன பேச்சு கேட்கிறேன். ஏன் தெரியுமா? உங்களோட அவ்வளோ டேலண்ட் வெளியாகும். உங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இருந்துச்சு. கூட்ட தெரியும், பெருக்க தெரியும், பிரிக்க தெரியும், நினைக்க தெரியும். ஆனாலும் சொன்னது கேட்காதனால மிஸ் ஆகிட்டா இல்லையா?
உங்களுக்கு எல்லாருக்கும் சேம் ஆன்சர் வந்துச்சா இல்லையா? ஓ லெவல்ல எல்லாத்தையும் ஒரே கேள்வி தான் கேட்பாங்க, எல்லாரும் ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். சரியா இல்லையா? யாருக்கு தெரியுமா அந்த ஆன்சர் வரும்? படிக்கிற காலத்துல ஸ்கூல்ல சொன்ன பேச்சு கேட்டோம் எல்லாரும் ஒரே ஆன்சர் வரும். சரியா இல்லையா? சொன்ன பேச்சு கேட்கறதுக்கு தானே வெரி சக்சஸ். ஒருத்தர் சொன்ன பேச்சு கேட்க தெரியும். யார் சொல்ல சொன்னா என்ன சொல்றா கேட்கும். ஸ்பீடா கொண்டு போயிடும். ஏன்? எங்களுக்கு வகி இறங்காது. எங்களுக்கு என்ன இறங்காது? வகி இறங்காது. வகியோட உதவி எப்படி வரும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஒரு மனிதனுக்கு வகி வர மாதிரி அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும் தெரியுமா? பெரியவருக்கு மரியாதை செலுத்துவார். அப்படின்னா பெரியவங்க சொன்னாலும் கண்ணியமா சொன்னதை கண்ணை பார்த்து கேட்பார். சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். சின்ன பிள்ளை பேசினாலும் இறக்கமா சொன்னதை கேட்பார். அல்லாஹ் பெரியவர்கள் மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் அனுப்புவான், சின்னவங்க மூலமாக லேட்டஸ்ட் நியூஸ் அனுப்புவான். சொல்லலைச்சா? புதிய விஷயங்கள் நிறைய ஐடியாக்கள் சின்ன வரும், பழையவர்கள் மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் வரும். யார் என்று சொன்னா பெரியவங்களுக்கு மரியாதை, சின்னவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்ல இறக்கம் காட்டுவான். என்ன செய்வான்? கண்ணியம் கொடுப்பான். அவர் சொன்ன பேச்சு கேட்கிறது, கண்ணை பார்த்து பேசுறது, புத்துனமான நாலேஜ் வந்து இன்ஷா அல்லாஹ் வரும். சொல்லலைச்சா? சில பட்டிச்சு ஆன போற என்ன சரி பெரியவங்களை மதிக்கிறீங்களா, சின்னவங்களை மதிக்கிறேன். கிளாஸ் வந்து இப்படி வந்தா சில பட்டி மக்கள் சரி கூட்டாளி யூஸ் பண்ண அக்கள் அடிக்கும். அந்த கிளாஸ் பண்ணி மதிக்கிற சேர மதிக்காம வைக்கிறேன். ஒரு படிப்பிப்பார் பொக்கிஷம். இப்ப நான் சொன்னேன் இத்தனை லட்சம் கொடுத்து படிச்சதை தான் நான் இப்ப உங்களுக்கு பேக் பண்ணி தாரேன். இது கேட்டா பிரயோஜனமா இல்லையா? பிரயோஜனம் தானே. அப்ப இன்றைக்கு முழு நாளும் அவன் நெறிக்கொண்டு என்ன தெரியுமா? எப்படி சாரி கண்ணை வாரவரோட வச்சுக்கொண்டு சொல்ற சும்மா கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும்? உங்களுக்கு அந்த நாலேஜ் சும்மா இருந்துட்டு போகணும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கூட்டுக்கு ஒப்படம் அந்த ஃபீலிங் இருக்கணும். மாறணும் மச்சா, என்ன சொல்லி செய்யணும், சாதிக்கணும், நல்லா இருக்கணும் மச்சா, அந்த ஃபீலிங் கொண்டு வரும். சொல்லலைச்சா? சும்மா இருக்கும், ரெகுலர் சும்மா அப்படி வரும். எனக்கு மேட்ச் விளங்குதுதான் வருது. சொல்லலைச்சா? நம்ம வான் சொன்ன பேச்சுக்கு ரெண்டாவது என்னத்தை செய்யறாங்களோ, என்னத்தை காட்டுறாங்களோ, என்னத்தை எழுதுறாங்களோ பார்க்கணும், கேட்கணும். மற்றது கேட்கறதுக்கு நம்ம வான் பார்த்தா தான் சரியா கேட்க. சொல்லவே நான் இப்ப நீங்க கேட்டுக்கொண்டு அடுத்தது என்ன செய்யணும்? என்னத்தை செஞ்சாலும் நான் கூர்ந்து பார்க்கணும். இப்ப நான் ப்ரூவ் பண்ண போறேன். பார்க்கறதுனால மெமரி பவர் கூடும், பிரெயின் பவர் கூடும், உங்கள்ட்ட மாற்றம் வரும். ப்ரூவ் பண்ணி காட்டவா? காட்டவா? ரைட். சரி, எல்லாரும் இந்த பைக் கோட் விளங்குதா? நான் எழுதுறா கேட்டா விளங்குதான்னு பாருங்க. ரைட், நான் இப்ப இங்க எழுத போறேன். விளங்குதா மகன்? விளங்காதவங்க எஜஸ்டாவே பார்க்க போகணும். மகன் அப்படி சேர் டிக்கெட் வாங்குமா? ராஜா ரெண்டு பேரும் எப்படி வாங்குவீங்க? விளங்காதவங்க டிக்கெட் வாங்க, எஜஸ்டா வாங்கிக்கோ. ரைட், இப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? நான் பேசுறத என்ன கண்ணை பார்த்து கொண்டு கேட்குறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிரெயினுக்கு போகும். சரிதானே? இப்ப நான் என்னத்தை செஞ்சாலும் பார்க்குறீங்க. இப்ப இன்னைக்கு வந்து ஸ்கிரீன்ல போடுவாங்க, எழுதி காட்டுவாங்க, சில விஷயம் செஞ்சு காட்டுவாங்க. சொல்லல கீப் த ஐ. ரைட், நான் வரைய போறேன்னு பாருங்க.
ட்ரா பண்ண பாத்தீங்கதானே? Very good. One of the machine, one of the machine. மேல கீழ நம்பர் என்ன சார் ஒரு machine ஆனது. சரி, one machine. பண்ணி என்ன சரி? Excellent. Excellent. Give a big clap. ஷுஹைல் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா? ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். மட்டிக்குள்ள சந்தோஷத்தை கொடுப்பானா? ஆமீன் சொல்லுங்க. மட்டிக்குள்ள அவனும் அப்படி இன்ட்ரஸ்டா விளங்க வைப்பானா? ஆமீன் சொல்லுங்க. எக்ஸாம் ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் லைஃப்ல கண்டு லைஃப்ல அதிகமான எக்ஸாம் செஞ்சு யூனிவர்சிட்டி போய் நல்ல இருக்கிறதுக்கு அல்லாஹ் இவருக்கு கபூல் செய்வானா? ஆமீன் சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை கொடுப்பானா? ஆமீன் சொல்லுங்க. அவங்களோட துணியை பிடிச்சுக்கிட்டு உமா பாப்பாக்காக துவா செய்யற பாக்கியத்தை கொடுப்பானா? ஆமீன் சொல்லுங்க. இந்த சபையில இருக்கிற அவ்வளவு பேருக்கு இந்த துவா எல்லாம் கபூல் பண்ணுவானா? ஆமீன் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். ஷுஹைல் உட்காரு. ராஜா நான் என்ன தெரியுமா செய்ய பாக்கா கையில் எடுத்து இப்படி வரைஞ்சு சரிதானே வரைஞ்சிட்டு இதை எடுத்து இப்படி மூடினேன் மூடிட்டு இதை எடுத்து அழிச்சு ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த விஷயம் முடிச்சு எடுத்து இப்படி எழுதி மூடி அல்ல ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிச்சு. இப்போ நான் ஷுஹைல கூப்பிட்டு சொன்னேன், ஷுஹைல் வந்து எழுதுங்க இந்த போக்கல. ஷுஹைல் அச்சா அடிச்ச மாதிரி எழுதினாரு. ரெண்டு விஷயம் மிஸ் ஆகிடுச்சு. ஷுஹைல் கொஞ்சம் யோசிக்க வாப்பான்டே பிரைன் சொல்லிச்சு, கமான் ஷுஹைல் யூ கேன் கமான் ஷுஹைல் நீ பார்த்து கொண்டிருந்தாய், நீ போர்ட பார்த்து கொண்டிருந்தாய், நீ போர்ட பார்த்து கொண்டிருந்தாய், நீ போர்ட பார்த்து கொண்டிருக்க போக்கல. சாபிர் சார் ஒயிட் போர்ட்ல எழுதினார் ஷுஹைல். அது உன்னோட தலையில தான் எழுதினார், உன்னோட தலையில தான் அதை ட்ரா பண்ணார், உன்னோட மைண்ட்ல தான் ட்ரா பண்ணார். நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உன்னோட மைண்ட்ல தான் அது ட்ரா பண்ண பட்டுச்சு. அது அடிச்சாலும் நீ யோசிக்காத, உன்னோட பிரெயின்ல இருக்கு. யோசிச்சான் ஷுஹைல், யோசிச்சான். எக்ஸாக்ட்லி வந்துச்சு. எஸ் ஆர் நோ? அப்ப நான் இங்க எழுத போக்கல யாரெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ, நான் ஒயிட் போர்ட்ல எழுதுறேன், உன்னோட பிரெயின்ல எழுதுறேன். நான் அடிச்சாலும் பிரெயின்ல இருக்குது. எஸ் ஆர் நோ? அப்ப ஸ்கூலுக்கு வந்தா, கிளாஸுக்கு வந்தா, லெக்சர்ஸ்க்கு வந்தா கண்ணோட கண் பாருங்க, காதால இப்படி கேளுங்க, என்னத்தை செஞ்சாலும் இப்படி பாருங்க. ஆட்டோமேட்டிக் லேர்னிங் சிஸ்டம் சும்மா பதி சொல்றேன். நீங்க படிக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா சரியா கனெக்ட் ஆகிட்டா சுவிட்சை போட்டா ஆட்டோமேட்டிக்கா பெல் சொல்லுது. எஸ் ஆர் நோ? கனெக்ட் ஆகணும், மத்தல் வெரி இம்பார்ட்டன்ட். லைட்டை போட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணீங்க, கனெக்ஷன் சரியா, சுவிட்சை போட்டலாம் அவளா போட்ட இல்ல இல்ல ஹஸ்தியா பாக்கணும், ஷுவரா பார்த்தோம். அதான் சிஸ்டம். நீங்க உங்களோட லைஃப்ல படிக்கிறதுக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்க, சும்மா படிப்பீங்க. இதுக்கு ஒரு மெட்ஸ் கஷ்டம் சொன்னா எல்லாரும் மெட்ஸர் வரப்போக்களே இன்னைக்கு இவர் சொல்றது அப்படி புளிஞ்செட்டு பண்ண என்ன செய்வேன், அவரோட கண்ணை பார்த்து கொண்டிருப்பேன், அவர் சொல்றதை கேட்டு கொண்டிருப்பேன். போர்ட்ல என்னத்தை எழுதினாலும் நான் பார்த்து கொண்டிருப்பேன். போர்ட் எடுத்த போல நீங்க எழுதி கொண்டிருக்க போறாரு சொல்லலைங்களா? என்ன இம்பார்ட்டன்ட்? அவர் அங்க எழுத போல அவர் எழுதுறத பார்த்து கொண்டிருப்பேன். அதுக்கு போறோம் புக்ல எழுத போகல, புக்கை பார்த்து எழுதுவோம். புக்ல என்னத்தை எழுதினாலும் சிலாக்கள் அங்க பார்த்து கொண்டு பாருங்க. நான் எழுதுறத பார்த்தாலே உங்களுக்கு மனசுல பதியுதுன்னு சொன்னா, நீங்க புக்ல எழுத போக்கல பார்த்து எழுதுனா எவ்வளவு பதியும்? சரியா இல்லையா? சிம்பிள் டிப்ஸ் 3. சொன்ன பேச்சு கேட்கணும், செய்யறத நல்லா பார்க்கணும், என்ன செஞ்சாலும் கவனிச்சு செய்யணும். அவ்வளவுதான் தெரிஞ்சு படிக்கிற கஷ்டமா இல்லையா? நாளைக்கு ஸ்கூல் கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. 1 வீக் 2 வீக் 3 வீக்ஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். படிச்சு விளங்காத பாடம்னா சொல்லி விளங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு புத்திரமான இன்ட்ரெஸ்ட் பண்ணி இந்த பேலன்ஸ் வந்தா சரி, இந்த கனெக்ட் ஆன இன்ட்ரெஸ்ட் ஆகும்.
ஒருத்தர் என்ன செய்யணும், சைக்கிள் ஓட்ட ஆசைப்படுறாரு. சைக்கிள் ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்தாது அங்கிட்டு பெருளது, இங்கிட்டு பெருளது, முன்னுக்கு தள்ளுது, இங்கிட்டு தள்ளுது. 2 கையால ஸ்டேரிங்க பிடிச்சாரு, சமய கனெக்ட் ஆகுறாரு. 2 கால் எடுத்து பட்டுல வச்சாரு, அது சரியா கனெக்ட் ஆகுது. இப்ப பிரஸ் பண்ண போகல டயர் அங்கிட்டு போகுது. அதை என்ன செஞ்சாரு, எப்படி சரி கனெக்ட் பண்றாரு. எப்படி கனெக்ட் பண்றாரு, உள்ள உள்ள எப்படி சரி இதை கனெக்ட் ஆகணும், இதை கனெக்ட் பண்ணணும், இதை கனெக்ட் பண்ணணும், சிந்தனை பார்வை எல்லாம் சரியா வச்சுக்கணும். என்ன செஞ்சாரு, அதை எப்படி சரி அந்த பேலன்ஸ் குட்டிச்சா அதோட சைக்கிள் வந்து சரியா இல்லையா. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் தான், மேடு பண்ண பைக் விட்டு கொண்டு மவுண்டன் பைக், அந்த பைக் கியர் பைக் என்ன சொல்ல பைக் அப்படி இன்ட்ரெஸ்ட் தான். படிக்கிறதுக்கு அப்படிதான் அந்த பேலன்ஸை பிடிச்சிங்க. நான் சொன்ன 3 சொல்ல போல இப்படி கண்ணை பார்த்து கேட்கறதுக்கு கஷ்டமாயிக்கும். அது சரி பிடிச்சி கொஞ்ச நாள் அதை பிடிச்சிட்டீங்கன்னா யூனிவர்சிட்டி நல்ல மக்கள் எழுத செய்வாங்க, நோட்ஸ் எழுத மாட்டாங்க. இப்படி வந்து எப்படி கையா இப்படி பார்த்து லெக்சர் பேசுறது சும்மா டீம் குறித்து எடுத்துடுவாங்க. இல்லாட்டி பேனோன்னு எடுத்து காதல் இப்படி கையில வச்சுக்கோ, இப்படி பேசிட்டு மறுபடியும் மாப்பாடி எப்படி கேட்குங்க அப்படி இருக்கிறே அவனுக்கு தெரிவி கேட்டு பிடிக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி பார்த்து பண்ணிட்டு அதே வைட் போர்டு திருப்பி அவனுக்கு அவ்வளோத்தையும் எழுதணும். அப்படி ப்ராப்ளம் ஏன்னா அப்படி வர போல அது இன்ட்ரெஸ்ட் ஆகும். படிக்கிற கஷ்டம் இல்லை, இங்கிலீஷ் கஷ்டம் இல்லை, மேத்ஸ் கஷ்டம் இல்லை, சயின்ஸ் அப்படி இன்ட்ரெஸ்ட், ஹிஸ்டரி சரியான இன்ட்ரெஸ்ட். ஹிஸ்டரியில சில விஷயத்தை பிடிக்கும், என்ன பேரை பிடிக்கும், இடங்கள்ட பேரை பிடிக்கும், மனுஷன் பேரை பிடிக்கும், இடங்கள்ட பேரை பிடிக்கும், ஆண்டுகள் ஒவ்வொரு இயர் ஆண்டுகள் அதை பிடிக்கும். சரிதான். இந்த 3 பாடமாக்கிட்ட ஹிஸ்டரி இன்ட்ரெஸ்ட் ஆகும். யாரு எந்த இடம் எத்தனையாம் ஆண்டு இதான் ஹிஸ்டரி. சரியா இல்லையா. அதுக்கப்புறம் அதையெல்லாம் சம்பவம், அதில் சரியான இன்ட்ரெஸ்டான சம்பவம். அந்த 3 கனெக்ட் ஆக கொஞ்சம் கஷ்டமாகும். கனெக்ட் ஆகுனா நீ ஹிஸ்டரி மாஸ்டர் ஆகி நீங்க சுற்றி பார்த்து சொல்றீங்க, அந்த ராஜா வந்தாரு, இந்த ராஜா வந்தாரு, அந்த விஜயபாகு வந்து அந்த கோணத்தை தோணுனா, நீங்க இந்த பாகு இந்த கிணத்தை தோணுனா, எங்களுக்கு எந்த கிணறு தோணுனா, எங்களுக்கு என்ன பைப்பை தோணுனா தண்ணி வருது. ஆனா இன்ட்ரெஸ்டா இப்ப படிக்கிற இன்ட்ரெஸ்டா இல்லையா, இன்ட்ரெஸ்டா இல்லையா. இந்த முழு நாள் சும்மா தீர்மானம் சொல்ற பேச்சை கேட்கிறது, செய்யறதை அப்படி பார்க்கறது, என்னத்தை செய்யணும்னு அதை கவனிச்சு செய்வோம். எல்லாரும் நல்ல கதையோட சொல்லுவோம். யூனிவர்சிட்டிக்கு ஒரு லெக்சரர் வந்தாங்க. முதல் நாள் சொல்லுங்க எல்லாரும், யூனிவர்சிட்டி டெஸ்டே வராது. யாரு ஏழு சயின்ஸ் பிடிச்ச புள்ளே யூனிவர்சிட்டிக்கு டாக்டர் ஆகிறதுக்கு வந்தீங்கன்னா சரியா. எல்லாரும் வந்து இப்படி நிற்கிறான். அப்ப டாக்டர் இப்படி வந்து சொன்னாங்க, எல்லா பிள்ளையும் பார்த்துட்டு இந்த பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் டே தானே லெக்சரர் ஃபர்ஸ்ட் டே எப்படி உட்காந்துருக்கீங்க பார்த்து சொன்னா, நான் என்ன சொல்லணும் நல்லா கேளுங்க, நான் என்ன செய்யணும் நல்லா அவதானிங்க. இதுல நான் என்ன சொல்லணும் நல்ல, என்ன செய்யணும் நல்ல பாருங்க. கிளாஸ் ஒன்று எடுத்தார், எடுத்து அதுல மஞ்சள் கலர் தண்ணி காட்டி சொன்னாராம், 75 கிலோமீட்டர் யூரி வெள்ளத்துக்கு உள்ளுக்கு வச்சு எழுதி அப்புறம் பிள்ளைங்க சொன்னாராம், நான் என்ன செஞ்சணும் எல்லாரும் செய்யுங்க. கதை மூடி சொன்னாலும் டாக்டர் ஆகணுமா யூனிவர்சிட்டியில, நான் என்ன செய்யணும் எல்லாரும் செய்யுங்க. எல்லாரும் மாட்டி சில பிள்ளை மட்டும் டாக்டரே செஞ்சுட்டாரு, என்ன சார் ஈக்குமாயிடும். கிளாஸ் கைக்கு வர போகல நல்லா வடிச்சு ஒன்றுமே இல்லையா.
சிரிச்சு சொன்னாரா, நான் என்ன சொல்லணும், நல்ல என்ன செய்யணும், நல்ல குணத்தை மறவா அப்படின்னு அவர் சொன்னாராம். இதுல இருந்துச்சு 75 வயசு கிழவன் யூரின் சரிதானே, யூரின் என்னன்னு தெரியுதானே. நான் இந்த விரலத்தான் உடுக்கு வச்சேன், இந்த விரலத்தான் வாயில் வச்சேன். இவங்க என்ன செஞ்சேன், யார் கிளாஸ் ரூமுக்கு வந்து இப்படி நல்லா பார்த்து நல்லா கேட்கிறான் இல்லையோ அவன் இப்படிதான் ஆகுது. அந்த மைண்ட வச்சுக்கணும். எங்க போனாலும் பெரிய பெரிய ஆட்களோட கனெக்ஷன், மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களோட போன பேசி ஏன் பேச போகல கையை பிடிச்சி அடிட்டு வர பேசலாம். சும்மா இருக்கிறாங்களோட கனெக்ட் ஆகும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். யங் ஏஜ்ல டீச்சர் முகத்தை பார்த்து பேச பழக்கப்படுறவர், யங் ஏஜ்ல உமாட முகத்தை பேச முகத்தை பார்த்து பேச பழக்கப்படுறவர், யங் ஏஜ்ல மாப்பாட முகத்தை பார்த்து பேச பயப்படுறவர், யங் ஏஜ்ல ஹஸ்ரத் மாக்களுடைய முகத்தை பார்த்து அழகாக பேச பயப்படுறவனுக்கு என்ன நடக்கும், பெருசாவுனா ஒரு ஆண்ட மூஞ்ச பார்த்து பேச பாயம், டைம் எடுத்தன கண்ட மனப்பாயம், இங்கிலீஷ் பேசுறவன கண்ட மனப்பாயம், ஒரு கம்பெனிக்கு போகிற மனப்பாயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொடி நீங்க பொழுதுதான் நீங்க மெஜஸ்டிக் சிட்டியுக்கு போயிட்டே இல்லை. பெரிய பில்டிங் சொன்ன அதே வேலை இந்த ரூல் எடுத்த மழை கம்மி காய்க்கிறாரு பெரிய கடவுள் இவனுக்கு பயம். கேள்வி கேட்கிறோம், அதுக்கு சொல்றது இன்செக்யூர் ஃபீலிங். சொல்றது பயம். எப்பயும் கண்ணை பார்த்து கேட்போம், தைரியம் உண்டு. இங்க படிப்பிக்கிற சார் இந்த கண்ணை பார்த்து நீங்க கேட்டு இருந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு ஒரு ஆசை வரும். தெரியுமா, சார் சரி சலாம் தருவீங்க, சார் போக்குள்ள எல்லாரும் சலாம் தருவீங்க. எந்த பொண்ணையும் கண்ணை பார்த்து கேட்கிறவங்க அவனுக்கு முடிஞ்சு ஒரு ஆசை வரும். சார் சலாம் தருவீங்க. எவன் அந்த கண்ணை பார்க்கறவங்க நீங்க பார்க்கணும், முடிஞ்சு போற அவனுக்கு ஒரு முன்னா பண்ணி சலாம் கொடுங்க. சொல்லலைச்சா இன்னைக்கு ஃபுல் டே இந்த ஹை கண்டெக்ட் வச்சுக்கொள்ளுமா இன்ஷாஅல்லாஹ், ட்ரை பண்ணுவோமா இன்ஷாஅல்லாஹ். சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், படிக்கணும். படிச்சவங்க தான் சந்தோஷமா இருக்கிறது. படிக்கணும். படிக்கணும் சொல்ல கல்வி சொல்லுகிறது, கல்வி படிக்க சந்தோஷமா தான் இருப்பான், நல்லா ஹெல்த்தியா இருப்பான். அவனுக்கு தெரியும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண. பெண்களுக்கு ஆசை படிக்க ஆசை, படிக்க ஆசை, கல்வி 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 கல்வி. கல்வி எல்லாருக்கும் வரா, கல்வி எல்லாருக்கும் வரா. கல்வி யாருக்கு வரும், மட்டும்தான் கல்வி வரும். சொல்லுங்க, யாருக்கு கல்வி வரும்? ஒழுக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் கல்வி வரும். ஒழுக்கம் இல்லையா கல்வி வராது. தலைகீழம் இல்லாத வராது. இதுக்கு ஒழுக்கம். சொல்ல வச்சு கேளுங்க, சொல்ல வச்சு கேளுங்க நமக்கு எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு பெருசா விலங்கல்ல, இன்றைக்கு விலகிச்சு சொல்ல வச்சு கேட்கறதா என்ன சரிதான். இதுக்கு முன்னாடி சொன்னாங்க ஒழுக்கமாதிரி 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 சொன்னாங்க. சரியா விலங்கல்ல. இன்றைக்கு கூட ஒழுக்கம் என்னாண்டு ஒழுக்கமா இருக்கிறவருக்கு நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. மகன் நீங்க பாருங்க ராஜா, மகன் தகவலம் அன்னாசி பகுளுக்கா மாங்கா தேங்காய் அப்படிங்கிறோம். வெரி குட். சரி போனா போன் என்னை போட்டோ எடுத்துக்கிட்டு பசங்க தானே. குட் ரைட் ஓகே. இங்க பாருங்க ராஜா, சாம் சி நான் சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்றேன். கைப்பிடிச்சீங்க. ஒழுக்கம் உள்ளவனுக்கு மட்டும்தான் அறிவு, அந்த அறிவால விளக்கம் வரும். வலது கையாசி ரைட். ஒழுக்கம் உள்ளவனுக்கு மட்டும்தான் அறிவு வரும், அந்த அறிவால விளக்கம் விளக்கம் சக்சஸ் வரும். சொல்லலாம் ஹாப்பினஸ். அது நிறைய பத்தலைக்கு
ஒழுக்கம் இல்லாதவனுக்கு அறிவு வராது. சும்மா சரி, ஒழுக்கம் இல்லாதவனுக்கு அறிவு வந்தா அந்த அறிவால இழிவு, கேவலம், நாசம், கவலை, துன்பம் ஒழுக்கம் உள்ளவன் படிக்க புத்தகம் அந்த அறிவால கண்ணியம் சந்தோஷம் வரும். ஒழுக்கம் இல்லாதவன் படிச்சா அறிவே வராது. 11 வருஷம் படிப்பான் ஓடவருக்கு. ஓடவருக்கு தமிழ் என்ன சொல்றீங்க சொல்லுங்க? சாதாரண தர சொல்லுங்க. ஓடவருக்கு தமிழ் என்ன சொல்றீங்க? எல்லாரும் எப்படி வைங்க? ஓடவல் என்றால் சொல்லுங்க. சாதாரண தர பெரிய பரீட்சை அல்ல. என்ன பரீட்சை? சாதாரண தரம். நீ நிறைய பேர் ஓடல் செய்ய போய் சாதாரண தரம், ஆர்டினரி லெவல். 6 லட்சம் பேர் எக்ஸாம் செய்வாங்க. நீங்க சாதாரண தர எக்ஸாம்ல சாதாரண ரிசல்ட் சரி எடுக்காட்டி ஒரு சாதாரண பொடியனா சரி ஸ்ரீலங்கால இருந்து இல்லை. சரியா இல்லையா? ஒரு சாதாரண தரத்துல சாதாரண பேர் எடுத்து இல்ல கணக்கு எடுக்க மாட்டான். ஷங்கிரிலா யாரு போனீங்க? ஷங்கிரிலா யாரு போனீங்க? ஷங்கிரிலா புதுசா திறந்தீங்கிறாங்க. ஷங்கிரிலா 8ஆம் தேதி திறந்தாங்க காம்ப்ளெக்ஸ். யாரும் வீட்டில் எல்லாம் கொழும்புல தான் நீக்கிறீங்க. கொழும்பு நல்லா பல சல்லி நிறைஞ்ச இடம். அங்க போனா ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்கு எவ்வளவு கூலி தெரியுமா? எவ்வளவு ரெண்ட் தெரியுமா? எவ்வளவு? 20 லட்சம் கூலி. கடைக்கு மாசம் கூலி 20 லட்சம். அப்படியா போங்க கொழும்புக்குள்ள நீங்க கொழும்பு என்ன செய்யணும்? என்ஜாய் பண்ணணும். இந்த கொழும்பு நீங்க என்ன செய்யணும்? ஹலாலா அனுபவிக்கும். இந்த கொழும்புக்கு நல்லா நீங்க நல்ல அந்தஸ்துக்கு வரணும். நல்ல ஃபீல் இருக்கணும். கொழும்பு வெரி பவர்ஃபுல். கொழும்பு ஸ்ரீலங்கால கொழும்புக்கு பெரிய டெவலப்மெண்ட் நடக்கும். யாரு ஜனாதிபதியா வந்தாலும் இலங்கையில பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. சாதாரண அறிவு கூட இல்லாத முடிய அந்த இடத்துக்கு ஒதுங்கிடுவோம். சொல்லலைன்னா பட்டி மக்கள் எப்படி மைண்ட்ல வச்சுக்கணும், எப்படி மைண்ட்ல வச்சுக்கணும். சொல்லித்தரணும் அவனோட லைஃப் எப்படி சந்தோஷமாயிருக்கும். இன்ட்ரெஸ்டிங் கொள்ளும் சொல்லு. 3500க்கு மேல கோர்சஸ் கொழும்புல. எங்க 3500க்கு மேல கோர்சஸ். இதுல எந்த கோர்சஸ் செஞ்சாலும் 80,000 ரூபாய்க்கு மேல வருமானம். நீ CIMA என்ன கோர்ஸ்? சிமா இப்படி இல்லையே. CIMA கோர்ஸ் ஆரம்பி முடிக்கணும்னு சொன்னா கொழும்புல 8 லட்சம் ரூபாய் மாச சம்பளத்துக்கு ஒரு ஆதி. மாச சம்பளம் எவ்வளவு? 12 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கிற ஒரு ஆளுமை கொழும்பு அவ்வளவு வசதியான இடம் தான். கல்வியால ஒழுக்கத்தால கல்விக்கும் கல்விக்கும் நல்ல கனெக்ஷன். ஒழுக்கமான பொடியனுக்கு இந்த கல்வி வரும். பசுந்தான பொடியனுக்கு கல்வி வரல. பாப்பாக்கு கோடிக்கணக்கில் சல்லி இருந்துச்சு, மகனுக்கு என்ன வரல. 11 வருஷம் படிப்பான். ஒழுக்கம் இல்ல. பாப்பாட்ட கோடிக்கணக்கில் சல்லி. பாப்பாட காரோட்ட தெரியும், பாப்பாட பைக் ஓட்ட தெரியும், பாப்பாட போன் யூஸ் பண்ண தெரியும், பாப்பா வாங்கி கொடுத்த வாட்ச் யூஸ் பண்ண தெரியும், பாப்பா வாங்கி கொடுத்த ஜீன்ஸ் எல்லாம் ஃபுல் கலர்ஸ். 11 வருஷம் படிப்பான். 11 வருஷம் படிப்பான். 3 எக்ஸாம் ஆவான். இவனுக்கு அறிவு இல்லாம இல்ல. இவனுக்கு அறிவி ஒழுக்கம் இல்லை. சொல்லலைச்சா கேவலம் கணக்கெடுக்க மாட்டாங்க. பாப்பாட சரீர வாழையில நினைச்சு பார்ப்போம். பாப்பாட சரீர வாழையில உங்களோட சொத்துல வாழையில எல்லாம் போய் அதை மேனேஜ் பண்ணவே இல்லை. பாப்பாட்ட பில்டிங் இருக்கும். பாப்பா மவுத்தான போற அந்த பில்டிங் எக்ரிமெண்ட் வாசிக்க தெரியாம போயிட்டோம். பாப்பா கூலிக்கு கொடுத்துக்கிற எக்ரிமெண்ட் வாசிக்க தெரியும். பாப்பா இம்போர்ட் பண்ண சாமான டாக்குமெண்ட்ஸ் வாசிக்க தெரியும். இங்கிலீஷ் தெரியும். படிச்சு இல்ல மேத்ஸ் தெரியும். பாப்பாட சொத்து ஒரு போனும் ஒரு பைக்கும் ஒரு ஷூவோட லைஃபும் வேற படிக்கணும். ஈக்கிற சொத்தை பாதுகாக்க படிக்கணும். ஈக்கிற பொருட்களை இந்த வளங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளாக அனுபவிக்கப்பட்ட
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை நபி. சரியா இல்லையா? ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏழை நபி. சரியா? சரியா இல்லையா? இல்ல. யார் சொன்னீங்க நபி ஏழை? நபி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எளிமையான நபி. அவங்க ஏழை அல்ல. என்ன சொல்லுங்க? எளிமையான நபி. அவங்க சூறாவளி காத்தடிக்கிற மாதிரி என்ன செய்வாங்க? சதகா செய்வார்கள். சூறாவளி காத்தடிக்கிற மாதிரி சதகா செய்வாங்கண்டா எவ்வளோ ஹலாலாக சம்பாதிப்போம். சரியா இல்லையா? பெஸ்ட் பிசினஸ்மேன், யங் ஏஜிலே டாப் பிசினஸ்மேன். அவங்க எளிமையாக வாழ்ந்தாங்க. ஒரு மலை சைஸுக்கு தங்கம் படைச்சா என்ன செய்வீங்க கேட்க முடியல சொன்னாங்க. 3 நாளைக்கு மேலே இருக்காது, நம்ம அத்தான் ஒரு குடிச்சிருவேன். இந்த இஸ்லாம் ஏழாவ இஸ்லாம் இல்ல, எளிமையான இஸ்லாம். சம்பாதிக்கும். நபி பணக்காரர், எளிமையாக வாழ்ந்தார். 4 சஹாபாக்கள். யாரு? ஃபர்ஸ்ட் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மூணாவது, நாலாவது, இந்த 4 பேர் பணக்காரர்கள். அழகா சம்பாதிக்கணும், நிறைய மனசுக்கு சம்பாதிக்கணும், நிறைய அறிவு சம்பாதிக்கணும், நிறைய ஹலாலான காசு சம்பாதிக்கணும். இந்த 3 எப்படி சரி பணம்? நல்ல மனிதர்கள் நல்ல பணத்தால நல்ல மனிதர்களை சம்பாதிக்கும், நல்ல வருமானங்களை சம்பாதிக்கும், நல்ல அமல்களை சம்பாதிக்கும். சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களும் பணக்காரர்கள். அவ்வளவு பொடியமார்களும் அழகான நல்ல ஒழுக்கமான பணக்காரனாக வாழவும், எளிமையாக வாழும். பாப்பா சொத்தை சொல்லிக்கிறதா ஒரு சரியா? பாப்பாட போறதுக்கு போகணும், கடவுள் நம்ம போகணும் வச்சுக்கிட்டாங்க. பாப்பாட போன வச்சுக்கணும். அவன் கிட்ட ஒரு கொடியை சின்ன ஒரு டப்பா போன வச்சுக்கணும். அங்க போன சத்தம். இவர் இந்த போனை வச்சுக்கிட்டு அவனை பார்த்து சொல்றாரு, என்னடா ஒரு 20 வச்சு குடிக்கிறேன், என்னடா போலீஸ் அடிமாட்டெல்லாம் திரிக்கிறார். இவர் எப்படி காலஸ்? ஹலால் காலஸ். யாரு? இந்த சின்ன போன் வச்சுக்கிறோம் பாருங்க, எப்படி காலஸ்? ஒரு வாப்பட போன் காலஸ். இந்த பொடியை நினைச்சு சொன்னான், நீ கையில வச்சுக்கிற கூட வாப்பாட சொத்து, நான் கையில வச்சுக்கிறேன் ஆடிட் ஃபார்ம்ல மாசம் 3000 ரூபாய் சம்பளத்துல சேர்த்து வாங்கின 6000 ரூபாய் சொந்த போன். ஏழோடு முடிச்சு அக்கௌண்டன்சி செய்யறான். அக்கௌண்டன்சி செய்ய போல ஆடிட்ல இருக்கணும். ஆடிட்ல போல 2500 3000 கொடுப்பாங்க. அந்த 4 வருஷம் ஆடிட் முடிஞ்சா கைக்கு சம்பளம், 3 வருஷம் ஆடிட் முடிஞ்சா கைக்கு சம்பளம். அந்த ஆடிட் ஃபார்ம்ல வேலை செய்யற காலத்துல எனக்கு அந்த 3000 ரூபாய் சேர்த்து வாங்கின 6000 ரூபாய் போன் சொல்லி இதை பார்த்துக்கொண்டே தான் சொல்றேன். நான் இப்படி நிற்கிறேன், சாப்பாடு விட்டு இந்த பொடி வந்து வீட்டில் இப்படி பார்த்துக்கொண்டே நான் நடப்பதை அப்படி விலங்கு சொல்லிட்டு அவனோட கதை செஞ்சு தெரியுமா செஞ்சு அவன்கிட்ட மூடி பாப்பட மாட்டேன். எப்படி ஸ்டைல்? எப்படி ஸ்டைல்? எப்படி நீ உன கையில வச்சு கொண்டிக்கிற வாப்பாட சொத்தை நீ அறவாக்கி அடிச்சு கொண்டிக்கிற, எந்த கையில இருக்கிறே கஷ்டப்பட்டு மாசம் 3000 சம்பளத்துக்கு சேர்த்து வாங்கின 6000 ரூபாய் சொந்த போன். இப்படி கை இப்படி செஞ்சு இப்படி எடுத்து ஹலால் கலசி ஹலால் கலசி ஓட நல்ல சர்டிபிகேட் எடுத்து குவாலிஃபை ஆகி ஸ்டேஜில் வர போகல, மாலை போட போகல, போட்டு மனசுக்குள்ள அர்த்தம் ஃபீலிங் ஒர்க் தட் இஸ் ஹலால் கிளாஸ். எல்லாரும் பார்த்து நீங்க போல நீங்க அப்படியே அல்லாஹ் போகல, எல்லாரும் உங்களை போடும் பொழுது நீங்க ரப்ப புகழும். அதை அப்படி கொண்டு போய் உடம்பாட கணத்துல போட அப்படி கண்ணீர் வட்டி அப்படி எடுத்து நெத்தியை மோந்து கொள்வாங்க. கண்ணீங்களா எசனம் ஒன்று மாப்பாட போன வச்சு நாடி கேளு. அது தூக்கி ஒரு மாப்பினா படிச்சு முடிச்சா அதே சாம்சங்ல அதே ஹுவாவில மொபைல் போன் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகி சரியா இல்லை? மாப்பட வைக்கிறது நிக்கியில ஒரு விஷயம் சொந்த பைக் வைக்கிறது பரவாயில்ல, முட்டி மாட்டேன் சொந்த பைக்ல இருக்கு நாயை முட்டாலும் பரவாயில்ல, மாப்பட பைக்ல ஒரு மாட்ட முட்டி அகில்
கேட்டா என்னத்த கொடுப்பீங்க? எரும மாட்டேன். சொந்த வீட்டுல எரும மாட்டேன்னா இல்ல வண்டியில எந்த தண்ணி விட்டாலும் பரவாயில்ல. வாப்பட வீட்டுல முட்டி எரும மாட்டேன். சில குடிமக்கள் நான் கண்டிப்பா சிம்பிளா பண்ணிக்கணும். கையில வச்சு கூட இங்க ஒரு 300 400 கொடுத்து காசுல போட்டு சிம்பிளா இருக்கணும். ஸ்டேஜ் வந்து மைக்க கொடுத்து ஆட்களை வர வைக்க பேசணும்னு சொன்னா அப்படி பேசணும். சிம்பிளா தான் இருக்கணும். Simplicity is not very simple. Very simple. Not another person collected. But you have to be mastermind. So, young age, you have to be mastermind. Kodumukula you have to dominate. Kodannavanradhu Kodumbu, Dehivalanradhu Kodumbu, Nigambum Kodumbu, Tihariyum Kodumbu, Devalayum Kodumbu, Rajgiriyum Kodumbu. Appadina ella Kodumbu kitta irukkirathu. ஒருவருக்குள்ள வீட்டு வர இடம் இதெல்லாம் கொழும்புக்கு அப்படி பக்கத்தாக நிறைய விஷயம் சந்தோஷமா அமைக்கிறதுக்கு எத்தனை வழிகள் அடிக்கும். ஒரு பொடி இந்த கொழும்புல போறது, இந்த கொடநாவில போறது, இந்த வெள்ளம்பிக்கை ஏரியால இருந்து என்ன செய்யறாங்க? புறா ஒன்று தூக்கி வானத்தில் அடிச்சுட்டு எல்லா வீட்டில 1500 மில்லியன் டெவலப்மெண்ட் ரோட செய்யறாங்க, பாலம் செய்யறாங்க. வெள்ள பராமரிக்க போது பெரிய சூப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் வந்து காங்கிரஸ் சூப்பர் மார்க்கெட் 2 பக்கம் 20 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய் லேண்ட் பிரைஸ் போகுது. மாசா பெரிய பில்டிங் சொல்லிக்கிறான். இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் நடக்கிற இந்த ஏரியால பூரா வடிச்சுல பூரா இல்ல வளர்க்கணும். ஹலாலா சம்பாதிச்சு 35 வயசு ஆகும் நீங்க பிசினஸ் வளர்க்கணும். ஒவ்வொரு குடிமகனும் நீங்க நியத்து வைக்கணும். வரது காட்டினோட லைஃப் எப்படி வரும்? பிறந்ததுல இருந்து 5 வயசு வர மாட்டேன் 100% உம்மா அம்மா டிபி பாப்பா பாப்பா டிபி. 5 வயசுல இருந்து 10 வயசு வர காட்டியும் 20% மதரசா ஃப்ரெண்ட்ஸ்னு போவீங்க. 10 வயசுல இருந்து 16 வயசாக போகல 80% கூட்டாளி மார்களோட நீங்க கனெக்ட் ஆகுவீங்க. ராங் காமமைக்கோ எப்பயும் 100% ஊட்டோட ஈக்கணும், 100% ஊட்டோட ஈக்கணும். ஆனா வளமையாக நீங்க வெளியே போய் எப்ப தெரியுமா நீங்க ஊட்டோட ஈப்பீங்க? 5 வயசை தாண்டி போகல இங்க 7 வயசு வரும். பரவாயில்லையா? 7 வயசா போகல யாருக்கு அல்லாஹ்வோட கனெக்ட் ஆவாங்களோ, தொழுவாங்களோ, அல்லாஹ் ப்ரே அவன் ஊட்டோட தான் நிற்கும். 10 வயசா போகல அல்லாஹ் சொல்றான் அன்னைக்கு சரி இந்த புள்ளைய தொலை வைங்க, மறுபடியும் நல்லா ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆவீங்க. ப்ரே ப்ரே ஓ பனிஷ் அத்திச்சி சரி கனெக்ட் ஆவீங்க அல்லாஹ்வோட. அப்ப நீங்க உங்க அப்பாவோட தான் நிற்பீங்க. பிறந்ததுல உமா உமா அம்மா நிற்பீங்க. 5 வயசுக்கு ஒரு 10 வயசு ஆகும்போது வெளியே போயிட்டு அவன் கொடுக்குற மாதிரி கொடுப்பீங்க, இவன் கொடுக்குற மாதிரி மொத்தம் கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பீங்க. மொத்தம் செய்யறதெல்லாம் செய்யும், தவறு செஞ்சா அங்கெல்லாம் செஞ்சா எல்லாம் செய்யும். படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகும்போது சொல்லிதான் ஒரு டெக்னிக் பண்ணிக்க, அந்த டெக்னிக்கை செஞ்சா நீங்க மிஸ் ஆகும். இந்த உலகத்தை அனுபவிக்க மாட்டீங்க, இந்த கொடுமை அனுபவிக்க மாட்டீங்க, நிறைய டெக்னாலஜி வந்து இதை அனுபவிக்க மாட்டீங்க. நான் அன்றைக்கு வீட்டு பார்த்து கொண்டு வீட்டில் ஒரு வீடு, என் வீடு வந்து கெட்டுறது ஜெர்மன்ல இருந்து வருது. இந்த வீடு கெட்டுனா வீட்டை பேக் பண்ணி அனுப்பவும் கரெக்டாக இல்லை. அந்த பில்டிங் பாக்ஸ் மாற்ற மாதிரி என்ன செய்யும், ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு இப்படி 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 பில்டிங் மாற்றணும், மாற்ற பில்டிங் வந்துடும். 1,80,00,000 ரூபா 3 ரூம் உள்ள 2 தட்டு உண்டு. டெக்னாலஜி கெட்டுனா வீட்டை பேக் பண்ணி கண்டெய்னர் அனுப்புவான். கண்ட வச்சு சிமெண்டி போட்டு போடுறது இல்லை. அதுல சுவிட்ச் ஒன்று இருக்கு, அது சுவிட்சை போட்டா லைட் பத்தும், சுவிட்சுக்கும் வயர் இல்லை, லைட்டுக்கும் வயர் இல்லை. அந்த சுவிட்சை போன்ல ஆஃப் பண்ண முடியும், போன்ல ஆன் பண்ண முடியும்.
யாருக்காக படிக்கிறேன்? இது யாருக்காக கண்டுபிடிக்கப்பட்டேன்? உங்களுக்கு 35 வயசாக கூட நீங்கள் பெரிய 35 வயசாக போகல டாமினேட் பண்ணணும், பிசினஸ் டாமினேட் பண்ணணும். புறாயில வளர்க்குற பிசினஸ் வளர்க்கணும். சண்டை கோழி 2 வளர்க்குறல்ல, மீனை வளர்த்து கொண்டிருக்கிறல்ல. பெரிய சூப்பர் மார்க்கெட் ஸ்ரீலங்காலேயே காங்கீழ்ஸுக்கும் கீழ்ஸுக்கும் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அடுத்த சூப்பர் மார்க்கெட் உங்கள்கிட்ட பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆகிடும். இன்ஷா அல்லாஹ் ஸ்ரீலங்கால ஓடுற வெஹிக்கிள் அப்போலோ டயரும் நீங்க உற்பத்தி செய்யற டயர் ஆயிருக்கணும். நீங்க ஸ்ரீலங்கால இருக்கிற ரப்பர் அப்படி ஸ்ரீலங்கால நீங்க டயர் உற்பத்தி செய்யணும். லைஃப்ல எப்பயும் இருக்கணும். என்ன சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் செய்யணும், கொண்டு உற்பத்தி செய்யணும். நீங்க நல்ல குவாலிஃபைட் ஆகி டாக்டர் ஆகிட்டீங்களா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க டாக்டர் ஆகிக்கிறீங்களா, அவங்களோட சொந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும். நீங்க குவாலிஃபைட் அக்கௌண்டன்ட் ஆகிட்டீங்களா, அவங்களோட ஆடிட் ஃபார்ம் இருக்கும். நீங்க டாப் இன்ஜினியராக மாறிட்டீங்களா, அட்டிக்கிற பில்டிங்ஸ் பாருங்க. குவாலிட்டிஸ் பக்கம் போயிட்டு நேற்று போயிட்டு பார்க்கணும். இத்தனை சூப்பர் பில்டிங் நவுலோக கிட்ட போயிட்டு பார்த்து அடிச்சுக்கிற பில்டிங்ஸ் போய் பெயிண்டிங் போஸ்மா. வாவ், இது வரைக்கும் எத்தனை தட்டு மேல முட்டை மேலே போய் பார்த்துட்டீங்க? 3-4 தட்டு பள்ளியிலேருந்து பார்த்துட்டீங்க. 20-30-40 தட்டுல பார்க்கணும். கீழே கடல் எப்படி பூமி எப்படி இருக்கு, எவ்வளவு சொல்றதுக்கு எனக்கு வரையிலும் லைஃப்ல அல்லாட கனெக்ட் ஆகிற பொட்டிய ரப்போட கனெக்ட் ஆகிற பொட்டிய துடி துடிப்பா இருக்கிற பொட்டிய அல்லாஹ் ஒழுக்கமான பொட்டிய பார்வை தெளிவாக கேள்வி தெளிவாக செய்யற விஷயம் ஒழுக்கமாக செய்யற பொட்டி ஷார்ட் பீரியட்ல வரணும். ஒன்று இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ல வராது. இந்த ஹாலா அந்த பசிக்கணும், அந்த பசியத்தை தாக்கம் கட்டிப்பு தாக்கம் சக்சஸ் தாக்கம் தெரிவிக்கும். வெரி யங் சரி. நீங்க எத்தனை பைக் ஓட்டிங்க? எத்தனை பைக் ஓட்டிங்க? இந்த பைக் நீங்க உற்பத்தி செஞ்ச பைக்காக வாங்க. ஷர்ட் போட்டிக்கிறீங்க. உங்க ஒருத்தர் இருந்தாரு டெய்லர் மகன். வாப்பா டெய்லரை வருந்தேன், வாப்பா டெய்லர் வருந்தேன். திரு வாப்பாட கடையில் வந்து டெய்லர் ஒருத்தர் இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஒன்று வைக்கிறார். போயிட்டு உட்கார்ந்து பார்க்க போகல. அவன் சொல் படிக்கிறது வசதி கஷ்டம், அதனால தான் படிக்க. இப்ப அவன் படித்த படிப்பு மாஷா நிறைய பிள்ளை படிக்க உதவி செய்யறாரு. அவர் ஒரு ப்ரோக்ராமுக்கு பேசி படிச்சு கொடுத்து போகலாம். அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி காதல் கெட்டுத்தாரு, அப்படி கல்வி கெட்டுத்தாரு. அவங்க சொல்லிக்கிறாங்க தெரியுமா, நீங்க என்ன சொல்லி ஒரு பொருளை கண்டுபிடிங்க, ஏதாவது ஒரு துறையில ஒரு பொருளை கண்டுபிடிங்க, அந்த பொருளுக்கு ஒரு பேர் ஒன்று வைங்க, ஒரு ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் ஒன்று வைங்க, அதுக்கு நல்ல ஒரு பேக்கிங் ஒன்று செய்யுங்க, செஞ்சு அதுக்கு பேரை வச்சு இப்படி மாத்த பண்ணுங்க, நல்லா வந்துடுவீங்க. அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அது வாப்பா தைக்கிற ஷர்ட் எடுத்து அப்படி தச்சு அதை மடிச்சு ஒரு இந்த கவர் பண்ணி அதுக்கு பேர் ஒன்று வச்சு அந்த பேகை வச்சு விற்க ஆரம்பித்தாரு. இன்றைக்கு ஹமீதியா ஸ்ரீலங்கால லீடிங் பிசினஸ் மேனாக மாறிட்டார். வேற ஒன்று இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்தார். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சாரு. குவாலிஃபைட் ஆனால் இன்றைக்கு டிசைனிங் அவர் தான் பெஸ்ட். அதே மாதிரி ஒருத்தர் அவங்களோட வாப்பா இந்தியாவில் என்ன செய்வாரு? சாமம் கொண்டு வருவார். என்ன சாமம் கொண்டு வருவாரு? தின்ற சாமம் இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி கடை வச்சு விற்பாரு. இவர் மகன் கடையில் கட்ட கலசல் போட்டு கட்ட கை இல்லாத வெளியில் போட்டு கடையில் வந்து விற்பாரு. இவர் வார சாமானம் எல்லாம் எடுத்து என்ன செய்யுது, அதுல என்ன இன்கிரீடியன்ட் என்னமோ போட்டிக்கிட்டு வாசிக்கிறேன், அது என்னமோ போட்டு செஞ்சிருக்கேன், என்ன போட்டு செஞ்சிருக்கேன், என்ன செஞ்சுக்கிட்டு வாசிக்கிறேன். அப்படி ஜெயம் போட்டு கோடியல் போட்டு ட்ரிங்க்ஸ் போட்டு சோஸ் போட்டு எல்லாம் எடுத்து வாசிக்கிறது. என்ன போட்டி என்ன போட்டி என்ன போட்டு வாசிக்கிறேன். இவர் என்ன சரி அதே மாதிரி உள்ள செய்ய பார்க்குறேன். ஒரு தடவை ட்ரிங்க்ஸ் ஒன்று செஞ்சு வீட்டில் அப்படி செஞ்சு அதை போட்டிக்கிறது நான் போட்டு கிடி போட்டு செஞ்சு கடை வாசலை வச்சு போத்தல் இப்படி நினைச்சு வச்சு வித்து கொண்டு இருக்கிறேன். பாப்பா வந்து கேட்கிறேன், நீ என்ன செய்யறேன்? நான் விற்கிற கடையில நான் ஒரு ட்ரிங்க்ஸ் செஞ்சேன், போட அங்கே அடிச்சு வரேன். அதுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து யோசிச்சு இதுக்கு தேவையான நுழைஞ்சு தேடி ஹவா தேடி தேடி படிச்சு தாங்க கொண்டு வைக்கணும். அதுக்கு போறதுக்கு எப்படி ஓலவில் முட்டிக்கணும், எப்படி ஏலவில் முட்டிக்கணும், அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் எண்ணத்தை முட்டிக்கணும், அந்த லைன்ல கீழ்த்திட்டு அப்படி போயிட்டுரும். சொல்லல எனக்கு ஜப்னா போகணும்டா, ஜப்னா போகிறேன் ரைட். இப்ப பெட்டாக்கு போகணும், பெட்டாருக்கு இத்தனை நம்பர் பஸ்ல இருந்து இந்த பஸ்ல இருந்து இங்க போகணும், அங்கிருந்து இந்த பஸ்ல இருக்கணும், அங்கிருந்து இங்க போகணும். டாகட்ட வைக்கணும். அதுக்கப்புறம் ஓ லெவல் ஏ லெவல் யூனிவர்சிட்டி பிச்சு கொண்டு போகணும். அப்புறம் அதை செஞ்சுதான் நிற்கணும். மார்க்கெட்ல இஸ்லாத்துல ரிவர்ஸ் கியர் இல்ல, சைட் மிரரும் இல்ல, ஸ்கிரீன் மட்டும்தான் நீ புஷ்னு போகணும். அப்படித்தான் செத்தாடும் வெற்றி இஸ்லாத்துல. இஸ்லாத்துல எப்படி சொல்லுங்க? செத்தாடும் வெற்றி. ஒரு யுத்தத்துல இப்படி செத்தாலும் வெற்றி.
மார்க்கத்துல போய் செத்தாலும் வெத்தி, படிச்சுடிக்க போல செத்தாலும் வெத்தி. சொல்லுவாங்க மௌத்தானா வெத்தி, இஸ்லாத்துல வெத்தி, இப்படி வெத்தி தான். தோல்வி இஸ்லாத்துல இல்லை. ஜாங்கிலிருந்து ஆவாய்க்கும். இவர் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் போத்தல் செஞ்சு பார்த்து சார் ரொம்ப படிச்சுக்கிட்டு என்ன செஞ்சாரு, ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் செஞ்சு கையில் எடுத்து கூட இப்படி ரோட்டில் நடந்து வித்து இன்னைக்கு பெரியோரு ஏக்கர் கணக்குல எடின்ப்ரோன்னு சொல்ற ஜேன் கோடியல் இதெல்லாம் ஆச்சு. அவருக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா படிக்கிறது விட கஷ்டத்துல படித்தேன். இன்றைக்கு உனக்கு எல்லாருக்கும் படிக்கிறது ஸ்கூல் இருக்கு, பைக் போர்டு இருக்கு, யூனிஃபார்ம் இருக்கு, ஷூஸ் இருக்கு, போறது வரது வேணாங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடுக்கு போதாதுக்கு கையில எக்ஸ்ட்ரா சண்டே இன்னைக்கு ஆஃப்டர் ஸ்கூல் தீர்ந்தது ஏன்னா கூடாது. பொட்டியமானக்கள் என்ன செய்யணும், படிக்கும், தேடி படிக்கும். இதுக்கு தான் இருக்கணும் என்ன ஒழுக்கம். இந்த மாதிரி வீட்டுக்கு கொண்டு கேட்டோம் நீ வைக்கணும். இந்த மாதிரி லெக்சர் பண்ணணும், நானும் ஒரு நாளைக்கு லெக்சர் பண்ணணும் நீ வைக்கணும். நானும் உங்களை மாதிரி ஒரு சீட் உட்காந்து படிக்கணும். இப்படி லெக்சர் பண்ண எனக்கு சரியான ஆசை, எனக்கும் செய்யணும். ஒரு தடவை வந்து ஒரு கிளாஸ்ல பண்ணது தப்பு பேசுறது நடுங்குது. எனக்கு ஏன்னா சார் வந்து உட்காந்து பேசி என்ன செஞ்ச டேபிளுக்கு நம்ம வேலை இன்றைக்கு 1000 இல்ல 2000 இல்ல எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் பிஸ்மில்லான்னு பேசி டோஸ்ட் மாஸ்டர்ஸ் படிக்கணும். இப்படி ஸ்பீச் பண்றது டோஸ்ட் மாஸ்டர்ஸ், ஸ்பீச் கிராஃப்ட் ட்ரைனிங். இந்த வாய்ஸை மோட்டிவேட் பண்ணிடும். யங் ஏஜில் இந்த ஆசை நிற்கும். போன்ல விஜய் இந்த பக்கம் பச்சை கலர், இந்த காலம் சோப்பு கலர், கொள்ளல பட்டன காலம், இப்படி ஒரு நட் வெயிட் இதை பார்த்து இவனு விஜய் மாதிரி விடுத்துட்டு கொள்ளண்டாவில போன ஒரு 20 நாய் விரட்டு கூட்டம் அடிக்கும். இவன் சாரா தள்ளி காட்டுவான். மொத்தம் சுடுறான். மொத்தம் சுடுறான் சார். விஜய் புல்லட்ட கையால பிடிக்கிறான் சார். பிடிச்சி திருப்பி அட்டிக போன அந்த கார் வெட்டிக்கிட்டோம். அவனுக்கு சோமி நடைய ஒரு நிமிஷம் இதெல்லாம் இருக்கிறா. யாராவது இந்த ஹோல்ல ஒரு நடிகனை பார்த்து மை ஃபேவரிட்னு சொன்னா மறுமையில மைஷர் மைதானம் விஜய் ஃபேவரிட், அஜித் ஃபேவரிட், ஒவ்வொருத்தர ஃபேவரிட்னு சொன்னா ஒரு நடிகை ஃபேவரிட்னு சொன்னா மறுமையில மைஷர் மைதானத்தோட ஜானுக்கு மேல சூரியன் கொதிக்கும். சூரியன் வெளிச்சத்துக்கு கண் பாடியில் அடிக்கும். மூளையும் கண்களும் முருகி வேர்வையில் முங்கிக் கொண்டிருப்போம். யாருன்னு தெரியுமா? நிர்வாணமா உடம்புல துணி இல்லாம எந்த நடிகன் நடிகையை ஃபேவரிட்னு சொல்லுவோம் அவர்கள் மாத்தம் இல்லாம மௌத்தானா அவங்களும் நிர்வாணமாக, நானும் நிர்வாணமாக, பெத்த என்ற உமாவாகவும் நிர்வாணமாக இருக்க சான்சஸ் அல்லவா? பட்டம் பாட்டு டிராமா எகெயின்ஸ்ட் நாம யார் சின்ன வயசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் விரும்புவான். இப்படி ரகமான நபி தெரியுமா? அவனோட ஸ்டோரிஸ் எடுத்து பார்ப்போம். வீரம் பாஃபும் அவன் நடந்து வந்தாங்கன்னு சொல்லி விலங்கு வரப்போக்கல விலங்கு ஸ்ட்ராங். ஓடுற குதிரையில பாஞ்சு ஏறுவாங்க. அவங்க கொடுத்த ட்ரைனிங் சஹாபாக்கள் ஓடுற குதிரையில பாஞ்சு ஏறுவாங்க சொல்லி சுத்துவாங்க. செல்லுங்க சுத்தர சொல்லி ரசிப்பாங்க. இப்படி ட்ரைனிங் கொடுத்தீங்க பயன்ற நாமமே இல்லை. ஒரு நாள் இரவு எல்லாரும் கூடாரத்துக்குள்ள நல்ல தூக்கம், ரொம்ப சத்தம் கேட்டுச்சு. கூடாரத்துக்குள்ளேருந்து சஹாபாக்கள் என்ன சத்தம் வெளியே வர போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையில வந்து சொல்றாங்க, ஓகே டோன்ட் வரி, இருங்க. சத்தத்துக்கு உள்ளுக்குள்ளவங்க கூடாரத்திலிருந்து வெளியே டென்ட்லேருந்து வெளியே வார ஸ்பீட்ல அவங்க போயிட்டு பார்த்துட்டும் வந்துட்டாங்க. இப்படி ஸ்பீட் ஆயிடும். யங் ஏஜ்ல பொட்டியமா கொஞ்சம் ஸ்பீட் ஆயிடும். எங்கடா என்ன காலையில இருந்து ஸ்கூலுக்கு போனா எப்படி வர போகல பொட்டி ஸ்பீட் தெரியுமா? இவனை காணம் எழுவனானே காணங்க பாத்ரூம்ல தூக்கு புட்டி ஸ்பீட். இவன் பார்க்கிற ஸ்பீட் ஃபேவரட் ஆகிடும். சில பொட்டியமா கிடைக்கிற சின்னத்திலே இருக்கும். உமர் இவனை பார்த்தா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி வந்தா ஷைத்தான் அந்த பக்கத்தால ஜம்ப் பண்ணி பக்கத்துல ஒரே ஓட்டு ஓடுவாங்க. உமர் நேரமா கண்டாலே அவனுக்கு ஒரு நடுக்கம். அப்படி நடுக்கம் யாருக்கு? பொட்டிய மாதிரி ஞாபகம் பொட்டிய மாதிரி உங்களோட ஃபேவரட்னா உமர் இப்னு கத்தாப் நெஞ்ச தட்டுவாங்க. காலேஜுக்கு வழி
சண்டை குட்டிச்ச ஒரு சண்டையிலும் தோத்தில்லை. எத்தனையோ யுத்தத்திலையும் தோத்தே இல்லை. டிஃபெக்ட் ஆகிட்டு உமர் எல்லாம் மக்காலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. எப்படி போறாங்க தெரியும்? கோட்டாரியோட எடுத்து அடிச்சாங்க. நினைச்சிருக்கேன் சொல்றாங்க, யாருடையாவது புள்ள அனாதையாகணுமா, யாருடையாவது வைஃப் விதியாகணுமா, பாட அடிச்சுக்கோடு. எப்படி எல்லாரும் நூற்றுக்கணக்கான ஆட்கள் திசாமன்னா வச்சு ஐட்டம்லாம் வச்சுக்கொண்டு நிற்கிறான். கல்லுமா தெரியும் கையை வச்சா முடிச்சு எக்ஸசைஸ் செய்யலாம். அப்படி ஷோவா நடந்து போறாங்க. தலைக்கு மாதிரி எப்படி பாவம். பட்டம் சொல்றது பட்டம் மீன் எடுக்க போகிற மிஸ்ஸானா கட் மரம் எடுக்கலாம், பிள்ளையான மரம் கட், எல்லாம் கட் கட் கட்டுன்னு தான் எடுப்பான். அதை பார்த்து எங்கட லைஃப்ல நாங்கள் எங்கள் உமாக்கு என்ன சார் சொல்ல போகிற பிள்ளையானா உமா கட் கட் மரம் ஜாதியா அது பட்டம் சொல்லுங்க. அது என்னது பட்டம். நபித வார்த்தை ரியல் எசனோ. எந்த பொடியில் இந்த உலகத்துல அந்த புக்ல அந்த வீட்டுல அப்படியே நேசிச்சு விருப்பப்பட்டு சொல்றேன். அவன் சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து செய்ய ஆசைப்பட்டு புக்ல சரியா இல்லையா? அசோட பேரை டிசைன் போட்டு